மோட்டார் போக்குவரத்து திணைக்கள முன்னாள் உதவி ஆணையாளர் உட்பட 3 பிணை. மனைவியிடமிருந்து விவாகரத்து. பாலில் குளித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய கணவன். வெளிநாடொன்றில் பாரிய நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் கைது அச்சத்தில் திணறும் ராஜித. அதிரடியாக தாக்கல் செய்த மனு. மீண்டும் அதிகரித்த தங்க விலை. இன்றைய விலை நிலவரம் என்ன? மாணவர்களிடையே ஸ்மார்ட் போன் பாவனைக்கு தடை. ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம். காணிகளின்றி தவிப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். சஜித் அணியின் நிலைமை போட்டு தாக்கும் சரத் பொன்சேகா. ராணுவத்தை ஆதரித்த பிள்ளையானுக்கு நேர்ந்துள்ள கதி. கம்மன் பில குற்றச்சாட்டு. நடைமுறைக்கு வருகிறது சிறப்பு குழந்தைகள் உதவித்தொகை. இலங்கை அரசு அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி செய்தி. சம்பளத்தில் அறவிடப்படும் அபராதம். பதவியை துஷ்பிரயோகம் செய்யும் ஜனாதிபதி. குற்றம் சாட்டும் உதய கம்மன் பில. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள முன்னாள் பெண் உதவி ஆணையாளரையும் ஏனைய 2 அதிகாரிகளையும் பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோதமாக வாகனங்களை பதிவு செய்தமை தொடர்பில் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் பெண் உதவி ஆணையாளரும் ஏனைய 2 அதிகாரிகளும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் இன்று காலை கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 3 கொழும்பு நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை தலா 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சரீர பிணைகளில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். முதலாம் இணைப்பு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் உதவி ஆணையாளர் உட்பட 3 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினரால் இன்று குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மனைவியிடமிருந்து விவாகரத்து கிடைத்த மகிழ்ச்சியில் 40 லிட்டர் பாலில் குளித்து கொண்டாடி தான் சுதந்திரம் அடைந்து விட்டதாக கணவன் தெரிவித்த வினோத சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் நடந்த இந்த வினோத சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. மாணிக் அலி என்பவரே இவ்வாறு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த 40 லிட்டர் பாலில் குளித்துள்ளார். இவர் தனது மனைவியுடன் மகளுக்காக மீண்டும் இணைய முயற்சித்திருந்தார். ஆனால் அவரது மனைவி தொடர்ந்து தகாத உறவில் ஈடுபட்டு குடும்பத்தை பலமுறை கைவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அலி விவாகரத்து செய்ய முடிவெடுத்து பிரிவை பெற்றுள்ளார். இன்ஸ்டாகிராம் பக்கம் ஒன்றில் பதிவிடப்பட்ட காணொளியில் வெள்ளை மேலாடை மற்றும் நீல ஜீன்ஸ் அணிந்த அலி 40 லிட்டர் பாலை தனது உடலில் ஊற்றி நான் சுதந்திரம் அடைந்தேன் என்று கேமராவை பார்த்து மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். இந்த சம்பவம் அசாமின் நல்பாரி மாவட்டத்தில் உள்ள பரளிகாபார் கிராமத்தில் முகல்முவா காவல் நிலையத்தின் கீழ் நடந்ததாக இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்தோனேசியாவின் தனிபார் தீவுகள் பகுதியில் இன்று திங்கட்கிழமை டிக்டர் அளவுகோலில் 6.7 டிக்டர் அளவிலான வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தோனேசியாவின் தென்கிழக்கு பகுதியில் பூமியின் மேற்பரப்பிலிருந்து 110 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக USGS தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தேசிய நிலநடுக்கவியல் மையம் வழங்கிய தகவலின்படி இந்த நிலநடுக்கம் முற்பகல் 11:20 மணியளவில் இந்திய நேரப்படி ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி ஏற்படும் அபாயம் இல்லை என்று உள்ளூர் ஊடகங்களுக்கு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். காயங்கள், கட்டமைப்புகளுக்கு சேதம் அல்லது உயிரிழப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை என்று அதிகாரிகள் உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். இந்தோனேசியாவின் தேசிய வானிலை மற்றும் புவியியல் இயற்பியல் நிறுவனம் நிலைமையை கண்காணித்து வருகிறது. மேலும் குடிமக்கள் அமைதியாக இருக்க வேண்டும், ஆனால் சாத்தியமான பின்விளைவுகளுக்கு விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன லஞ்சம் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்வதை தடுக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்பிணை மனு தாக்கல் செய்துள்ளார். ரூபாய் 26.2 மில்லியன் நட்டத்தை அரசுக்கு ஏற்படுத்திய மணல் அகழ்வு தொகுதி ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் ராஜித சேனாரத்ன கைதிலிருந்து தப்பிக்க முயற்சிப்பதாக கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் லஞ்சம் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்தது. அமைச்சர் ராஜித சேனாரத்ன தனது தொலைபேசி எண்ணை துண்டித்துவிட்டு தனது வீட்டை விட்டு வெளியேறி பலமுறை அனுப்பிய அழைப்பாணைகளை புறக்கணித்துள்ளதாக ஆணைக்குழு கூறியது. மேலும் அவரது வழக்கறிஞர் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையும் செல்லாததாக தீர்மானிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து லஞ்சம் ஒழிப்பு ஆணைக்குழு பிடியாணை உத்தரவு ஒன்றை கோர முயற்சித்தது. எனினும் நீதிமன்றம் அதற்கான சரியான ஆவணங்கள் தேவைப்படுவதை நினைவூட்டியது. பின்னர் சந்தேக நபர்களை கைது செய்யும் அதிகாரம் லஞ்சம் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு இருப்பதாகவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது.
இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 10,10,921 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 35,660 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 24 கேரட் தங்க பவுன் 2,85,300 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராம் 32,690 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுனின் விலை 2,61,550 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்க கிராமின் விலையானது 31,210 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுனின் இன்றைய விலை 2,49,650 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை செல்லும் மாணவர்களிடையே கைத்தொலைபேசி பாவனையை தடை செய்ய வேண்டும் என கோரி வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினரால் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இந்நாட்டில் தற்பொழுது புகைப்பொருள் பாவனை குறைவடைந்திருப்பதாக காணக்கூடியதாக உள்ளது. ஆனால் போதைப்பொருள் பாவனை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு நாம் பாடசாலை மட்டத்திலும் கிராமங்களிலும் செயற்பட்டு வருகின்றோம். ஆனால் போதைப்பொருள் பாவனை குறைவடைவதை காணக்கூடியதாக தெரியவில்லை. இதனால் கூடுதலாக பாதிப்படைவது இளம் சந்ததியினர் ஆவார், குறிப்பாக மாணவர் சமுதாயமாகும். மேலும் இப்படி இருக்கும் பொழுது ஒரு படி மேலாக தற்பொழுது மாணவர்களிடையே கைத்தொலைபேசி பாவனையும் காணக்கூடியதாக உள்ளது. இந்த பாவனையை பாடசாலை மாணவர்கள் மட்டும் கட்டுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். தாங்கள் ஸ்ரீலங்காவை துப்புரவு செய்ய முன்வந்ததை மனதார பாராட்டுகின்றோம். இதனை போல் ஸ்மார்ட் போன் பாவனையை மாணவர்களிடையே துப்புரவு செய்ய வேண்டும். அதற்கான சில ஆலோசனைகளை முன்வைக்கின்றோம். அவையாவன: பொது இடங்களில் புகைப்பொருள் பாவித்தால் தண்டிக்கப்படுகின்றார்களோ அதேபோல் பாடசாலை செல்லும் மாணவர்கள் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஸ்மார்ட் போன் பொது இடங்களில் பாவித்தால் தண்டிக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட மாணவர்கள் வீட்டில் ஸ்மார்ட் போன் பாவிப்பதனை கண்டால் மாணவர்களின் பெற்றோர்களை தண்டிக்க வேண்டும். பிரத்யேக வகுப்பு நடாத்தும் ஆசிரியர்கள் போன் மூலம் வகுப்பு எடுத்தால் அந்த ஆசிரியரை தண்டிக்க வேண்டும். போன் பாவனை மாணவர்களிடையே தடை செய்ய வேண்டும். இதற்கு காரணம் பெற்றோருக்கு தெரிந்த விடயங்கள் எல்லாம் இந்த போன் மூலம் மாணவர்கள் அறிகின்றார்கள். ஆகவே போன் பாவனையை தடை செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்குள் நாடு முழுவதும் காணி இல்லாத 50,000 பேருக்கு நில உறுதிகள் அல்லது அனுமதி பத்திரங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த தகவலை காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இந்த மாத இறுதிக்குள் கிளிநொச்சியில் இந்த திட்டம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் காணிகள் இல்லாத லட்சக்கணக்கான மக்கள் இருப்பதாக காணி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. சஜித்தின் செயற்பாட்டுக்கு தலையாட்டுபவர்களே ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போது சரத் பொன்சேகா மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி சுமார் 1 மில்லியன் வாக்குகளை மட்டுமே பெறும். இது முந்தைய தேர்தல்களில் பெற்ற வாக்குகளை விட குறைவாக இருக்கும். ஐக்கிய மக்கள் சக்தியின் பல மூத்த உறுப்பினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளனர். இது கட்சிக்குள் அதிருப்தியை குறிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முதலில் குமார் வெல்கம வெளியேறினார். பின்னர் சம்பிக்க, ராஜித, தலதா மற்றும் பொன்சேகா வெளியேறினர். இப்போது கட்சி தலைவரின் ஒவ்வொரு முடிவுக்கும் தலையாட்டும் நபர்கள் மட்டுமே கட்சியில் எஞ்சியுள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்றவர்களுடன் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான பயணத்தை தொடங்குவது கடினம் என்றும் சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளில் இருந்து விலக்கி ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையானை பலி கொடுக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று பிவித்துறைகள உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமின்பில தெரிவித்துள்ளார். மேலும் அசாத் மௌலானாவை அரசு தரப்பு சாட்சியமாக மாற்றிக்கொண்டு குண்டு தாக்குதலை ராணுவத்தின் மீது சுமத்தவை அரசு தரப்பு எதிர்பார்க்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், ராணுவத்தினரே குண்டு தாக்குதலை நடத்தினர் என்று பிள்ளையான் ஊடாக வாய்மூல சாட்சியத்தை பெறவே இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. குண்டு தாக்குதல்கள் பற்றி பிள்ளையான் ஏதும் குறிப்பிடவில்லை. அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது. தமிழ் பிரிவினைவாதிகளின் நிதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொண்டுள்ளது. தமிழ் பிரிவினைவாதிகளை மகிழ்விப்பதற்கு விடுதலை புலிகளில் இருந்து விலக்கி ராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையானை பலி கொடுக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது. பிள்ளையானை நான் சிறையில் சென்று சந்தித்தேன். நன்றிக்கடன் நிமித்தமே பிள்ளையானுக்காக முன்னிலையாகியுள்ளேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நிறுவன பராமரிப்பு அல்லது பாதுகாப்பின் கீழுள்ள குழந்தைகள் மற்றும் வறுமை கோட்டின் கீழுள்ள குழந்தைகளுக்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவு வழங்குவது தொடர்பான செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த செயல் திட்டம் நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த வாழ்க்கை உதவித்தொகைக்கு 9,191 குழந்தைகள் தகுதியுடையவர்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய சரோஜா சாவித்திரி, நன்னடத்தை காலத்தில் உள்ள குழந்தைகள் நிறுவன
மயமாக்கப்பட்ட குழந்தைகள், அந்த நிறுவனங்களின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் உள்ள குழந்தைகள், அதேபோல் வறுமை கோட்டின் கீழ் உள்ள குழந்தைகளாக நாங்கள் அடையாளம் காணும் குழந்தைகள் ஆகியோருக்கு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன்படி அவர்களின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை செலவுகளுக்காக ரூபாய் 5000 வழங்கப்பட உள்ளது. வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டபடி அந்த திட்டத்தை அர்த்த என்று பெயரிட்டுள்ளோம். வறுமை கோட்டின் கீழுள்ள குழந்தைகளும் நிறுவன பராமரிப்பில் அல்லது பாதுகாப்பில் உள்ளவர்களுக்கும் இந்த மாதாந்திர உதவித்தொகை 5000 ரூபாய் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தொகைகள் ரூபாய் 3000 பராமரிப்பு நிறுவனங்களுக்கும் 2000 ரூபாய் உதவியை பெறும் சிறார்களின் வங்கிக் கணக்குகளுக்கும் அனுப்பப்படும். மேலும் அவர்களுக்கு 18 வயது ஆன பிறகு இந்த உதவி வங்கி இருப்பு எதிர்காலத்தில் அவர்களின் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றார். சொத்து மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு இன்று முதல் அபராதம் விதிக்கப்படும் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் பல அதிகாரிகள் தங்களது சொத்து மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாகவும், நாளைய தினத்துக்கு பின்னர் விவரங்களை சமர்ப்பிக்கும் அரசு அதிகாரிகளிடம் அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஆணைக்குழு அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் இது தொடர்பில் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அபராதம் விதிப்பது தொடர்பில் இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்படும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் தாமதமாகும் நாட்களுக்கான அபராதம் அவர்களின் சம்பளத்தில் அறவிடப்படும். ஜூன் 30ஆம் தேதிக்குள் சொத்து மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு மேலும் 2 வாரங்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. அந்த காலத்தில் மதிப்பீட்டு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை கடிதங்கள் வழங்கப்படும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சலுகை காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் மேலும் மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்காத அதிகாரிகளின் பெயர் பட்டியலை நிறுவன தலைவர்கள் எதிர்வரும் நாட்களில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது. கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஜனாதிபதி தனக்கு வேண்டப்பட்டவரை நியமிக்கப் போவதாக உதய கமன்பில தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கணக்காய்வாளர் நாயகம் பதவியை அரசியல் மயப்படுத்தப் போவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு முன்னர் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஜனாதிபதிகள் கூட கணக்காய்வாளர் நாயகம் பதவியில் கை வைக்கவில்லை. அதன் சுயாதீன தன்மையை பேணி வந்தனர். ஆனால் ஊழலுக்கு எதிரான இந்த அரசின் செயற்பாடு தலைகீழாக இருக்கிறது. குறித்த பதவிக்கு அனைத்து தகுதிகளும் கொண்டுள்ள தர்மபால கமன்பிலவை நியமிக்காமல் அவரை பதில் கணக்காய்வாளர் நாயகமாக நியமித்துள்ளார். தகுதியானவர் குறித்த பதவி வழங்கப்பட வேண்டும். அதற்கு தேவையான தகுதிகளை கொண்டுள்ள தர்மபால கமன்பிலவை நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு கணக்காய்வாளர்கள் சங்கம் கடிதம் மூலம் அறிவித்துள்ளது. ஆனால் ஜனாதிபதி அனைத்தையும் புறம் தள்ளிவிட்டு கலனியில் தனது நண்பருக்கு வழங்க திட்டமிட்டுள்ளார். அதற்காக அவர் பெயரை அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பித்துள்ளார். ஆனால் அரசியலமைப்பு சபை பிரதிநிதிகள் அந்த பெயரை நிராகரித்துள்ளனர். ஆனால் அரசியலமைப்பு சபையில் இருக்கும் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஜனவரி 3ஆம் தேதி முடிவடைகிறது. அதன் பின்னர் ஜனாதிபதிக்கு தேவையான 3 அரசியலமைப்பு சபைக்கு நியமித்து தனது நண்பரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க சந்தர்ப்பம் இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்.